வாங்க இன்றைக்கி கலீஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தானது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அந்த 1 கப் எந்த கப்பில் மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால் ஒரு 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் சுகர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தானது, அதனால் நான் வெல்லம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் பாகில் எதுவும் ரெடி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அதிரசத்துக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சீக்கிரமும் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நல்லா சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம மாவில் கலந்துடலாம். அதை வந்து ஒரு வடி வச்சுட்டு நம்ம வடித்து சேர்த்துக்கலாம். மண்ணெல்லாம் தூசி எதுவும் இருக்கும், அதுக்காக வந்து நம்ம கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டியால் நல்லா கை விடாமல் கிளறி விடுங்க. கட்டி இல்லாமல் சுத்தமாக நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கணும். இப்போ வந்து நம்ம இன்னொரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணணும் அதே கப்பால். அது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் செய்கிறது. இப்போ பாருங்கள், இந்தளவு கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 1/2 கப் தண்ணி கொஞ்சம் 2 டைம் கம்மியாக ஊற்றிட்டு கலந்து விடுங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரண்டியால் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி கரண்டியால் இது பண்ணி விடுங்க. இல்லைன்னா நம்ம வந்து பாகு சூடாக அந்த வெல்லம் கரைசல் சேர்த்திக்கிறதுனால ஃபஸ்ட்டு கையில் செய்ய முடியாது. இப்போ இந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டியாலேயே நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது சுத்தமாக. பாருங்கள், நான் இதை சுத்தமாக கலந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இதில் வந்து ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அது கூடவே வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, சமையல் சோடா சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டியால் கலந்து விட்டுருங்க. இதையெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா மூடி வச்சிடணும். பாருங்கள், இந்த பதம் இருக்கணும். இப்போ வந்து இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம மாவு சுத்தமாக அல்லையில் ஒட்டிக்கிறதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு அல்லையில் ஒட்டி இருக்கிற மாவெல்லாம் காயாமல் இருக்கிறக்காக நல்லாமே எடுத்து விட்டுட்டு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அப்பம் வந்து நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் பாருங்கள், ஊற்றின உடனே எப்படி பொஸ்ஸுன்னு எந்திரிச்சு வருதுன்ட்டு. இந்த மாதிரி நல்லா பூரி மாதிரியே நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஏதாவது கரண்டியாலேயோ ஏதோ ஒன்றுல கப்பு மாதிரி உள்ளே வச்சு ஊற்றுனீங்கன்னா நீங்கள் ஷேப் கரெக்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து எந்த சாஃப்ட்னஸ் குறையாமல் அப்படியே பஞ்சாட்டவே இருக்கும். நீங்கள் 2 நாள் சாப்பிட்டீங்கனாலும் இந்த மாதிரி எல்லாமே போட்டு எடுத்து திருப்பி போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. சூப்பராகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் ஈஸியாக சாப்பிட்றலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், ஊற்றின உடனே எப்படி உப்பி வருதுன்ட்டு. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஸ்வீட் ஏதாவது வேணும்ன்ட்டு கடையில் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. நாம் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தாக ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நம்ம ஈஸியாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். அதிரசம் வந்து நம்மளுக்கு பக்குவம் கரெக்டாக வரலைன்னா கூட இது வந்து அதிரசம் டைப்லேயே தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கோதுமை மாவில் ரொம்ப ஹெல்த்தியாக வெல்லம் சேர்த்து செய்யும்போது எந்த இருமல் சளி எந்த தொல்லையுமே பண்ணாது. இப்போ பாருங்கள், எப்படி கரெக்டாக உப்பி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா ஊற்றுனீங்கன்னா தான் இந்த மாதிரி மாவு நல்லா உப்பி வரும். இது வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கையில் எடுத்து காமிக்கிறேங்க. பாருங்கள், பால்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. கலரும் சூப்பராக இருக்கும். இதை பாருங்க, எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக உள்ள எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்ட்டு பாருங்கள். இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கலீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.